Lords, the home of cricket, the most celebrated cricket ground in the world. அதாவது கிரிக்கெட்டின் தாயகம், உலக அளவில் உச்சமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு கிரிக்கெட் மைதானம், இப்படியெல்லாம் லோர்ட்ஸ் பற்றி சொல்லப்படுவதுண்டு. பொதுவாகவே லண்டன் பற்றி குறிப்பிடப்படுகின்ற வர்ணனை லோர்ட்ஸுக்கும் பொருந்தும். அதாவது பழமை, பாரம்பரியம், நவீனத்துவம், நாகரிகம் இரண்டும் கலந்த தனித்துவம் இந்த லோர்ட்ஸ் மைதானத்துக்கு உண்டு. It's one of the oldest, longest established cricket clubs in the world. And at the time it was founded by a group of aristocrats who were already controlling the laws of the game of cricket. லோர்ட்ஸ் மைதானத்துடன் எப்போதும் தொடர்புபடுத்தி பேசப்படும் ஒரு விடயம் அதன் வசம் இருக்கும் ஆஷஸ் கிண்ணம். இங்கிலாந்து கிரிக்கெட் இறந்து விட்டதாக மரண அறிவித்தல் வெளியிட்ட அந்த பத்திரிகை அதன் உடல் தகனம் செய்யப்பட்டு சாம்பல் ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துச் செல்லப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. That was supposed to contain the ashes of one of the bales in that match. லோர்ட்ஸ் மைதானத்தின் தனித்துவ அடையாளங்களில் ஒன்று இந்த பலகணி. இங்கு அமைந்திருக்கும் விளையாட்டு வீரர்கள் அறை, அதாவது போட்டிகள் நடைபெறும் போது கிரிக்கெட் ஆட்டக்காரர்கள் தங்கியிருக்கின்ற ட்ரெஸ்ஸிங் ரூமை தான் இன்று முதலாவதாக சென்று பார்க்கவிருக்கிறோம். கிரேஸ் என்ட்ரன்ஸ் வழியாக லோர்ட்ஸுக்குள் பிரவேசிக்கும் போது எதிர்ப்படும் கட்டிடத்தில் இருக்கிறது ட்ரெஸ்ஸிங் ரூம் செல்வதற்கான நுழைவாயில். மாடிப்படியில் ஏறிச் செல்லும் போது 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கிரிக்கெட் வீரர்கள் பலரின் உருவங்கள் ஓவியங்களாக தொங்கவிடப்பட்டிருப்பதை காணலாம். உலகின் தலைசிறந்த பந்துவீச்சாளராக கருதப்படும் முத்தையா முரளிதரனின் ஓவியம் முதலில் எதிர்ப்படுகிறது. விரல்களில் வேகம் திமிர, விழிகளில் மாயம் சுழல, எதிரிருக்கும் துடுப்பரை நிலைகுலையச் செய்யும் பார்வையோடு முரளிதரன் பந்து வீசுகிற காட்சி இந்த ஓவியத்தில் தத்ரூபமாக தீட்டப்பட்டுள்ளது. சர்ச்சைகளுக்கும் சலசலப்புகளுக்கும் குறைவில்லாத ஒன்றாகவே அவரது கிரிக்கெட் வாழ்க்கை அமைந்தது. எதிர்ப்பட்ட தடைகள் யாவையும் எம்பித் தகர்த்து டெஸ்ட் போட்டிகளிலும் ஒருநாள் போட்டிகளிலும் அதிக விக்கெட்டுகள் என்ற இமாலய சாதனையை நிலைநாட்டினார் முத்தையா முரளிதரன். அவரது இந்த சாதனை துடுப்பாட்டத்தில் சர் டொனால்ட் பிராட்மன் நிகழ்த்திய சாதனைகளுக்கு இணையாக பேசப்படுகிறது. முரளிதரனுக்கு நேரெதிராக அவரது போட்டியாளராக கருதப்பட்ட ஆஸ்திரேலிய சுழல் பந்து வீச்சாளரான ஷேன் வார்ன் ஓவியமாகி நிற்கிறார். வேறும் பல கிரிக்கெட் பிரபலங்களின் ஓவியங்களையும் வழிநடுக காணலாம். முன்னேறிச் சென்று வீரர்கள் அறையை அடைந்தால் உங்கள் கருத்தை கவரக்கூடிய முதலாவது விடயம் அங்கே இருக்கிற ஆனர்ஸ் போர்டு, அதாவது கௌரவ பலகை.
ஒரு சர்வதேச கிரிக்கெட் ஆட்டக்காரர் துடுப்பராக இருக்கும் பட்சத்தில் லோர்ட்ஸ் மைதானத்தில் டெஸ்ட் சதம் குவிப்பதும், பந்து வீச்சாளராக இருக்கும் பட்சத்தில் ஓர் இன்னிங்ஸில் 5க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகள் வீழ்த்துவதும், ஒரு போட்டியில் 10க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகள் வீழ்த்துவதும் பெருமைக்குரிய விடயங்களாக கருதப்படுகின்றன. அப்படியாக லோர்ட்ஸ் மைதானத்தில் சாதனை நிகழ்த்திய ஆட்டக்காரர்களின் பெயர்கள் இந்த கௌரவ பலகையில் பொறிக்கப்படும். உலகின் தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் பலர் இந்த பலகையில் இடம் பிடித்திருக்கிறார்கள். மறுபுறமாக இந்த பட்டியலில் இடம்பெறாமலே போய்விட்ட கிரிக்கெட் நட்சத்திரங்கள் சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர், மேற்கிந்திய தீவுகள் அணியின் பிராயன் லாரா நல்ல உதாரணங்கள். லோர்ட்ஸ் மைதானத்தின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை போட்டி இடம்பெறாத நாளொன்றில் கட்டணம் செலுத்தி சுற்றுலா பயணிகள் பார்வையிட முடியும். கிரிக்கெட் தகவல்களில் தேர்ச்சி உள்ள வழிகாட்டிகள் விளக்கம் அளித்தபடி சுற்றுலாவில் இவர்களை அழைத்துச் செல்வார்கள். Well, you will know then if you've played cricket that cricketers are the most superstitious of all sportsmen. And it's exactly the same with the test players as well. And similarly, they're also very, very, what's the word? Territorial when it comes to the dressing room. You know, you've got your corner of the dressing room, that's where you change, it brings you luck. And as I say, it's exactly the same for the test player. Let's go back to that great Australian side of 2005. This is where Glenn McGrath used to change. Oh, Steve Waugh, going back up, sorry, Mark Waugh used to like curling up in this corner here. Adam Gilchrist used to change there. Are you a leg spin bowler by any chance? Yeah. Well, isn't that funny? That's where Warner used to change. விளையாட்டு வீரர்கள் அறையின் வெளிப்புறமாக இருந்து பார்த்தால் லோர்ட்ஸ் மைதானத்தின் பச்சை பசேல் என்ற அழகு கண்களுக்கு விருந்தாக விரியும். போட்டி முடிந்த பிறகான பரிசளிப்பு நிகழ்வுகளும் இந்த பலகணியில் வைத்து இடம்பெறுவது வழக்கம். கிரிக்கெட் ரசிகர்கள் இலகுவாக அடையாளம் காணக்கூடிய ஒரு இடம் இது. விளையாட்டு வீரர்களின் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம், இந்த கட்டிடக்கலை லோர்ட்ஸ் மைதானத்தின் தனித்துவமான அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் ஒன்று. இந்த இடத்திலே எத்தனையோ விறுவிறுப்பான கிரிக்கெட் தருணங்கள் அரங்கேறியிருக்கின்றன. இந்திய அணியின் தலைவராக சௌரவ் கங்குலி இருந்தபோது இங்கிலாந்து அணிக்கு எதிராக பெறப்பட்ட ஒரு வெற்றியின் பிற்பாடு அவர் வெற்றி களிப்பில் வீராவேசத்தோடு தனது மேலங்கியை கழற்றி சுழற்றிய அந்த காட்சிகள் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தன. அந்த நிகழ்வு இடம்பெற்ற இடமும் கூட இதுதான். லோர்ட்ஸ் மைதானம் தாமஸ் லோர்ட்ஸ் என்பவரால் 18ஆம் நூற்றாண்டின் கடைப்பகுதியில் ஸ்தாபிக்கப்பட்டது. இங்கிலாந்தில் பொதுவாக நிலச்சுவந்தார்களையே லோர்ட், அதாவது பிரபு என்று விழிப்பது வழக்கம். ஆனால் தாமஸ் லோர்ட்ஸ் அவ்வாறான பிரபுத்துவ சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்ல, சாதாரணர். கிரிக்கெட் ஆட்டக்காரராக இருந்த அதேவேளை சாதுரியமான வணிக மூளை கொண்டவர். It's been named after Thomas Lord, the founder of Lord's Cricket Ground. Lord's has nothing to do with lords and ladies. Thomas Lord was a very ordinary gentleman from a fairly humble background in Thirsk in North Yorkshire. He came to London in the 18th century to make his fortune. He worked as a general attendant at one of the most prominent cricket clubs of the period, the White Conduit Club in Islington. And in the 1780s he was asked by some of the gentlemen there to try and find a new ground where the gentlemen could play in slightly more seclusion. The ground they played at the time was a little bit too open. It was too easy for people to get onto the ground, and also the journey between there and central London was quite dangerous. There were a lot of criminals around, a lot of footpads and pickpockets and highwaymen, as we called them at the time. So they wanted somewhere slightly more secure, quite close to the centre of London, where they could play their cricket in peace and quiet. And Thomas Lord found his first location in a place called Dorset Fields, which is now Dorset Square, just off the northern end of Oxford Street. And the first Lord's ground was opened in 1787. There was a short move in the early 1800s to a ground near Marylebone Station, and then we finally moved here to Lord's 201 years ago in 1814 to the third ground where we've been ever since. By that time Thomas Lord was getting on in years. He'd made a successful career as a wine merchant as well as the entrepreneur behind the success of Lord's Cricket Ground. லோர்ட்ஸ் முன்றலில் நிற்கும் மற்றொரு முக்கியமான நினைவு சின்னம் டாக்டர் W.G. கிரேஸினுடைய இந்த சிலை. தி கிரேட் கிரிக்கெட்டர் என்ற அடைமொழி கொண்டு அழைக்கப்படும் கிரேஸ் 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் தோன்றிய மகத்தான ஆட்டக்காரர்களில் ஒருவராக கணிக்கப்படுகிறார்.
திடகாத்திரமான பராக்கிரமம் மிகுந்த தோற்றம், அடர்ந்த மீசை, அளவு காணா ஆற்றல். கிரேஸ் பற்றி இப்படித்தான் விவரிக்கிறார்கள். 1848 ஆண்டு பிறந்த இவர் தனது 15வது வயதில் முதலாவது டெஸ்ட் சதத்தை குவித்தார். அன்றிலிருந்து அடுத்த 40 ஆண்டுகள் இங்கிலாந்து கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்திய ஒருவராக கிரேஸ் விளங்கினார். குளோஸ்டர்ஷயர் கழகத்துக்கு 25 ஆண்டுகள் இவர் தலைமை வகித்தார். Well, this lovely bronze statue of W.G. Grace by Louis Lohmann really commemorates one of the finest cricketers the game has ever seen. W.G. Grace played his first innings here at Lords in 1864 when he was still in his teens. And from a very early age, it was clear that he was a player who was going to revolutionise the game. He really changed the way batsmen played. He was the first man to master both forward play and back play. He played shots on the offside, he played them on the leg side. And one of the key things that he always did, he liked to hit the ball. He saw every ball as an opportunity to score off, which I think a lot of modern batsmen would see as something they look to do as well. A wicketkeeper of the time said that it was always lovely keeping wicket to WG because you had nothing to do. The ball never went past the wicket. He became the first man to score 100 first-class centuries in 1895 after he'd been in the game for 30 years. He had a tremendously long career, and over the course of it he became not just one of the most celebrated cricketers but one of the most celebrated men in Victorian England. He was as instantly recognisable as Queen Victoria. Everybody knew WG. There were books written about him, there still are books written about him. He carried on playing cricket until shortly after his death. He died in 1915 of a stroke, and even 100 years on, people are still writing books and telling stories about WG. A really remarkable cricketer. சர்வதேச கிரிக்கெட்டை பொறுத்தமட்டில் விதிமுறைகள் இறுக்கமாக பின்பற்றப்படுகின்றன. ஆனால் சாலையோரங்களில் நாம் விளையாடும் போது பலசாலியாக இருக்கும் சில பேர் நடுவர் அவுட் என்று அறிவித்தாலும் வெளியேற மறுத்து அழிச்சாட்டியம் ஆடுவதுண்டு இல்லையா? புகழின் உச்சியில் இருந்த காலத்தில் கிரேஸ் இப்படியான அழிச்சாட்டியத்துக்கு பேர் போனவராக இருந்தார். தனது வசதிக்கு ஏற்றாற்போல ஆட்ட விதிகளை வளைத்துக் கொள்வதில் வல்லவர் அவர். அம்பயர் அவுட் தந்த பிறகும் வெளியேறாமல் பிடிவாதமாக தொடர்ந்து ஆடிய சம்பவங்கள் அநேகம் நிகழ்ந்துள்ளன அவர் கலந்து கொண்ட போட்டிகளில். தான் ஆடுவதை பார்ப்பதற்காகத்தான் மக்கள் மைதானத்துக்கு வருகிறார்கள். எனவே சொற்ப எண்ணிக்கையில் ஆட்டமிழந்து போக முடியாது என்பது அவரது வாதம். லோர்ட்ஸ் மைதானத்தின் சரித்திர பழமை பற்றி ஏராளம் தகவல்களை பார்த்தோம். நவீன காலத்து புதுமையின் குறியீடாக இங்கே இருப்பது இந்த ஜேபி மோகன் மீடியா சென்டர். நிலமட்டத்திலிருந்து 49 அடி உயரத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கட்டமைப்பு அதிநவீன வசதிகள் பலவற்றை கொண்டுள்ளது. ஆயிரத்து 1999 ஆண்டு கிரிக்கெட் உலகக்கிண்ண போட்டிகள் இங்கிலாந்தில் இடம்பெற்ற போது அந்த போட்டித் தொடருக்கு முன்னதாக நிர்மாணிக்கப்பட்டது இந்த ஜேபி மோகன் மீடியா சென்டர். ஊடகவியலாளர்களின் பயன்பாட்டுக்கென்று அமைக்கப்பட்ட ஒரு நிர்மாணம் இது. இது ஒரு புதுமையான வடிவமைப்பு அல்லது கட்டிட நிர்மாணம் என்று சொல்ல வேண்டும். வழமையாக கட்டிட நிர்மாணத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற உத்திகள், தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படாமல் பொதுவாக கப்பல்கள் அல்லது படகுகளை வடிவமைப்பதற்காக பிரயோகிக்கப்படுகின்ற நவீன உத்திகளை கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ஊடக நிலையம் இது என்று சொல்லலாம். இங்கே பார்க்க போனால் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள் அமர்ந்து செய்திகளை சேகரிப்பதற்கும் எழுதுவதற்குமான இடமாக இந்த இடம் இருக்கின்றது. இதற்கு மேலே இருக்கின்ற மாடியிலே தொலைக்காட்சி வர்ணனையாளர்கள் இருப்பதற்குரிய வசதிகள், இலத்திரனியல் கருவிகளை பொருத்தி படம் பிடிப்பதற்குரிய வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஜேபி மோகன் சென்டருக்கு பின்னால்
நர்சரி எண்ட் உள்ளது. இங்கே பயிற்சி ஆட்டங்கள் ஆடப்படுவது வழக்கம். இந்த குட்டி மைதானத்தை பார்த்தபடி MCCயின் கிரிக்கெட் அகாடமி உள்ளது. இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கான கலாசாலையாக இருக்கிறது இந்த அகாடமி. லோர்ட்ஸ் வெறுமனே ஒரு கிரிக்கெட் மைதானம் மாத்திரமல்ல, கிரிக்கெட்டின் சரித்திரத்தோடு பிணைந்திருக்கும் ஓர் இடம் என்பதற்கான நிரூபணமாக விளங்குகிறது இங்குள்ள அருங்காட்சியகம். கிரிக்கெட் தோன்றி வளர்ந்த வரலாறு, கிரிக்கெட்டுடன் தொடர்புடைய ஏடுகள், ஆவணங்கள், பிரபல கிரிக்கெட் வீரர்கள் பயன்படுத்திய பொருட்கள் என்று பல்வேறு சேகரங்களை கொண்டுள்ளது இந்த அருங்காட்சியகம். கிரிக்கெட்டும் இனத்துவமும், கிரிக்கெட்டும் பால்நிலையும், கிரிக்கெட்டும் வணிகமும், இப்படி பல்வேறு தரப்பட்ட தலைப்புகளின் கீழ் சேகரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள ஆஷஸ் கிண்ணம், அதன் வரலாறு என்பன பற்றி சென்ற வார அத்தியாயத்தில் விரிவாக அலசியிருந்தோம். ஆஷஸ் கிண்ணத்துக்கு அருகில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் மற்றொரு முக்கிய நினைவு சின்னம் 1983ஆம் ஆண்டு கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி உலக கிண்ணத் தொடரை வென்றபோது அவர்களுக்கு கையளிக்கப்பட்ட வெற்றி கிண்ணமாகும். கச்சிதமான தோற்றத்துடன் இருக்கும் இந்த கிண்ணம் கண்ணாடி பேழைக்குள் பத்திரப்படுத்தப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் தகவல் களஞ்சியமான விஸ்டன் பற்றிய தகவல்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. 1864ஆம் ஆண்டிலிருந்து வெளிவரும் விஸ்டன் சஞ்சிகை கிரிக்கெட்டின் அகரம் முதல் அகேனம் வரையான அனைத்து விடயங்களையும் தாங்கி வருகிறது. Well, we're standing here in the middle of our exhibition celebrating 150 years of the Wisden Cricketers' Almanac. And this here is a symbol of the editor's desk at Wisden, which features some of the correspondence that has passed across the desks of various Wisden editors through the history of that long publication. And we have here a wonderful sculpture of the human brain by the sculptor Jim Bond, which really symbolises the fact that the editor's desk at Wisden is the centre of a huge amount of information, statistics, opinion and other historical material relating to cricket. Well, the rules for being a Wisden Cricketer of the Year are pretty strict in the sense that you're only supposed to be given that award once, although there are a couple of people who've actually been awarded more than once. Pelham Warner being a classic example of that, who at the very end of his career was given that award for the second time. But generally it's only supposed to happen once in your career.
So you could end up having far more successful years in your cricket career than the one for which you were actually awarded. Until very recently, it was also the case that the award was given for performances during an English season. So if you didn't happen to have played cricket in England that particular summer, you weren't in with a chance. It may have been a remarkable year for you. There are exceptions to that? Certainly that has changed now, and it's for cricket performances around the world in all forms of the game across a calendar year. So it's much more global in its outlook now. And also we mustn't forget that in recent years we've had the first women to appear in the Wisden Cricketers of the Year. Claire Taylor was the very first one, the England batsman, a few years ago. லோர்ட்ஸ் வளாகத்தில் காண கிடைக்கும் மற்றொரு வினோதம் புதுமையான இந்த டென்னிஸ் ஆடுகளம். புராதன காலத்தில், சரியாகச் சொல்லப்போனால் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து அரச வம்சத்தைச் சேர்ந்தவர்களால் டென்னிஸ் இப்படித்தான் ஆடப்பட்டதா. புற்றரை மீது நடக்கும் தற்கால டென்னிஸ் போட்டிகளில் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக இதனை ரியல் டென்னிஸ், அதாவது உண்மையான டென்னிஸ் என்று அழைக்கிறார்கள். ஆங்கிலேய மற்றும் பிரெஞ்சு மன்னர்களின் விருப்பத்துக்குரிய ஒரு விளையாட்டாக இது இருந்ததாக கூறப்படுகிறது. லோர்ட்ஸ் விறுவிறுப்பான போட்டி நடைபெறும் நாளொன்றில் பல்லாயிரம் ரசிகர்களின் ஆரவாரத்தாலும் கைதட்டல்களாலும் நிறைந்திருக்கும் இந்த போட்டிக்களம் இன்று தனது பெருமிதங்களை தானே தியானித்திருப்பது போல வானத்தை பார்த்தபடி மௌனமாக பறந்திருக்கிறது. IBC